உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் அக்கறை செலுத்துவார்கள் மக்கள். ஆனால் மூளையை பற்றி கண்டு கொள்வதே கிடையாது. மூளை நன்றாக இருந்தால்தான் நம்மால் அனைத்து செயல்களையும் செய்யவே முடியும். அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படுவதற்கு காரணமே மூளையில் உள்ள பிரச்சனையினால்தான். அதற்கு நாம் எப்படியெல்லாம் மூளையை சரி செய்ய வேண்டியது முக்கியம். நம் உடலின் மற்ற பாகங்களைப் போலவே மூளையின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம் உடல் முற்றிலும் மூளையை சார்ந்து இருக்கின்றது. மூளை உடல் உறுப்புகளுக்கு சிக்னல்களை அனுப்புகிறது. அதன் பிறகு அவை எதிர்வினை ஆற்றுகிறது. நமது சிந்தனை, உணர்வு மற்றும் பல விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வது மூளையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் தற்போது பலருக்கு அடிக்கடி சிறிய விஷயங்களை கூட நினைவில் வைத்துக் கொள்ள சிரமப்படுகிறார்கள். இது படிப்படியாக நினைவகம் பலவீனமடைய வழிவகுக்கும். எனவே நினைவகத்தை மேம்படுத்த என்ன சாப்பிடலாம், அவற்றை எவ்வாறு கூர்மையாக்குவது என்று யோசிக்கிறீர்களா? மறதி நோயால் நீங்கள் அவதிப்பட்டால் அல்லது உங்களது நினைவாற்றலை கூர்மையாக வைத்திருக்க விரும்பினால் இந்த உணவுகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்ஸுகள் மற்றும் விதைகள் வைட்டமின் இன் சிறந்த ஆதாரம். இது இரத்த அழுத்தத்திலிருந்து மூளையை பாதுகாக்க உதவுகிறது. ஆய்வின்படி இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாம். ப்ளூபெர்ரி இதில் இருக்கும் அதிகளவு ஆக்சிஜனேற்றங்கள் மூளையை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. மேலும் இதில் பிளவனாய்டுகள் உள்ளது. அவை மூளை செயல்பாடு மற்றும் நினைவகத்தை மேம்படுத்தும். கீரைகளில் மூளையின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின்கள் நிறைந்துள்ளது. எனவே இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். முட்டை புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் B6, B12 மற்றும் ஃபாலிக் அமிலத்தின் ஆதாரமாக செயல்படுகிறது. இந்த வைட்டமின்கள் அறிவாற்றல் குறைவை மெதுவாக்கவும் மூளை சுருங்குவதை தடுக்கவும் உதவுகிறது. உங்கள் மூளையின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் இவற்றை எப்போதும் செய்யாதீர்கள். அதாவது காலை உணவு என்பது நாளின் மிக முக்கியமான உணவாகும். மேலும் இது நாள் முழுவதும் செயல்பட உங்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது. காலை உணவை தவிர்ப்பது மூளையின் செயல்பாட்டை பாதிக்கும் மற்றும் தலைவலி, சோர்வு மற்றும் கவனம் செலுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தும். காலை உணவை தவிர்த்தால் மதிய உணவில் அதிகமாக சாப்பிடலாம். இதனால் உடல் பருமன் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதிகமாக காஃபி குடித்தால் சோர்வு ஏற்படும். மூளை ரசாயன அடினோசின் விளைவுகளை தடுப்பதன் மூலம் மூளை ஆற்றலை பாதிக்கிறது. அதே நேரத்தில் ஆற்றலுடன் தொடர்புடைய ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோனை அட்ரினலின் வெளியீட்டை தூண்டுகிறது. காலையில் அதிகமாக காபி குடிப்பதால் அமைதியின்மை, எரிச்சல் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் சூழல் உருவாகும். காலையில் எழுந்தவுடன் மொபைல் போன்கள் போன்ற கேஜெட்டுகளுடன் தொடர்பு கொள்வது நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எழுந்தவுடன் உடனடியாக உங்கள் மொபைலை பார்ப்பது மன அழுத்தத்தை அதிகரித்து உங்களை சோர்வடைய செய்யும். இது உங்கள் பார்வை மற்றும் மூளையின் செயல்பாட்டை பாதிக்கிறது. மேலும் இது மன அழுத்தம், பதட்டம் மற்றும் நினைவாற்றல் இழப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க காலையில் தியானம் அல்லது ஆழ்ந்த சுவாசம் போன்ற மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களை பயிற்சி செய்வது முக்கியம்.